பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். அல்ஹம்துலில்லா அல்லதி ஹதானா லில் இஸ்லாம் வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். சும்ம ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அம்மா பஅத். தொடர்ந்தேர்ச்சியாக நாங்கள் பார்த்து வருகிற இந்த தொடரான ஷர்ஹு கத்ரின் நதா வபல்லி சதா என்ற இந்த தொடர்பாட வகுப்பில் இன்றைய தினம் நாங்கள் ஃபாயில் சம்பந்தமான ஒரு முக்கியமான பாடத்தை பார்க்க இருக்கிறோம். பாபுன் அல் ஃபாயிலு மர்ஃபூஉன் ககாம ஸைதுன் வமாத்த அம்ருன் வலா யத்தஅக்கரு ஆமிலுஹு அன் வலா தல்ஹகுஹு அலாமத்து தஸ்னியத்தின் வலா ஜம்இன் பல் யுகாலு காம ரஜுலானி வரிஜாலுன் வனிசாஉன் கமா யுகாலு காம ரஜுலுன் வஷத்த யத்தஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில்லைலி மலாயிகத்தும் பின்னஹார் அவ முஹ்ரிஜியஹும் வதல்ஹகுஹு அலாமத்து தஅனீஸ் இன் கான முஅன்னஸன் ககாமத்தி ஹிந்த் வதலஅத்தி ஷம்ஸ். நஹு பாடத்துல மிக முக்கியமான ஒரு பாடப்பகுதி தான் ஃபிஅல், ஃபாயில், மஃபூல் பிஹி என்கிற அந்த பாடப்பகுதி. அதுலேயும் ஃபாயிலுடைய சட்டம் அல்லது அஹ்காமுல் ஃபாயில் ஒரு முக்கியமான பாடம். வினைச்சொல் வாக்கியத்தில் எழுவாயாக கொல்லப்படக்கூடியது, எழுவாயாகன்ற அந்த சப்ஜெக்டாக டுவன்னு சொல்லுவோமே, நம்ம டுவ சப்ஜெக்டாக பார்க்கப்படக்கூடிய விஷயம்தான் ஃபாயில். எழுவாய் தான் நம்ம என்னது ஃபாயில்னு சொல்றது. அப்போ முபுததா ஹபரை கொண்ட வாக்கியத்தில், அதாவது ஜும்லா இஸ்மியாவுல எழுவாயாக வருவது முபுததா. சரி, இப்போ ஜும்லா ஃபியலியாவுல தான் ஃபாயில் வரும் இல்லையா? அங்கே தான் ஃபாயில் வர்றதுக்கான அதிக சாத்தியக்கூறு இருக்கு. அப்போ இந்த ஃபாயிலுக்கு பிரத்யேகமான 5 சட்டங்கள் சொல்லுவாங்க. அதில் முதலாவது சட்டத்தை தான் இங்கே சொல்றாரு. அல் ஃபாயிலு மர்ஃபூஉன், ஃபாயில் எப்பொழுதும் ரஃபு செய்யப்பட்டு வரும். ஃபாயிலுக்கு ரஃப் இருக்கும். ஒரு லஃப்துலேயோ அல்லது மஹல்லையோ கண்டிப்பாக ரஃப் இருக்கும். ஜா ஸைதுன், ஸஹப ஹாலிதுன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதே போல அக்கல முஹம்மதுன், ஷரிப ஹாலிதுன் முத்தஅத்தியான ஃபியலாக சொல்லும் பொழுதும் ஃபாயிலுக்கு ரஃப் வரும். காம ஸைதுன், காம ஸைதுன் என்ற உதாரணத்தை போல ஸைத் எழுந்து நின்றான். வமாத்த அம்ருன், அம்ரு இறந்து போனான். அப்போ இங்கே காம மாத்துங்கிறது ரெண்டுமே லாசிமான ஃபியல். ஸைத் அம்ரு, ஸைதுன் அம்ருன்னு ரஃபு நடந்திருக்கு. வலா யத்தஅக்கரு ஆமிலுஹு, அதனுடைய ஆமின்கள் ஃபாயிலுக்கு அமல் செஞ்ச ஆமில் ஃபியல், அதனுடைய ஆமில் பிந்தி வராது. அன்ஹு, அதை விட்டும்னா அனில் ஃபாயில், ஃபாயிலை விட்டும் பிந்தி வராது. அப்போ இங்கே நீங்கள் பாருங்க, அம்ருங்கிறதுக்கு ரஃபு செஞ்ச ஆமில், ஸைதுங்கிறதுக்கு ரஃபு செஞ்ச ஆமில் எது? காமைங்கிற ஃபியல். அப்போ ஃபியல்ங்கிறது ஒரு ஆமில். அப்போ அந்த ஃபாயில் மஅமூல்னு சொல்லுவோம். ஆமில் எது? காமைங்கிற அந்த ஃபியல். அதே போல மாத்த அம்ருன்ல மாத்தைங்கிறது ஆமில், அம்ருங்கிறது மஅமூல். என்ன? அப்போ அந்த ஃபாயிலுக்கு அமல் செஞ்ச ரஃபு செய்த அந்த ஆமில் ஃபியல் எப்பொழுது முந்தி வரும், ஃபாயில் பிந்தி வரும். அது இல்லாமல் மாறி வரையிலாதா? எப்படி சொல்லலாதா? ஸைதுன் காம அம்ருன் மாத்த என்று சொல்லும். சொன்னது முபுததா ஹபர் அல்ல, அது ஃபியல் ஃபாயில் அல்ல, முபுததா ஹபரா மாறிடும். ஃபியல் ஃபாயிலாக சட்டம் அது கொல்லப்பட மாட்டாது. எப்பொழுதெல்லாம் இஸ் முந்தி வருதோ அப்பொழுதெல்லாம் அது முபுததா ஹபருடைய சட்டத்துக்கு மாறிடும். எனவே நம்ம ஃபாயில்னு சொல்றோம்னால் கண்டிப்பாக அதற்கு முன்னால ஃபியல் வந்திருக்க வேணும், அல்லது ஃபியல்ட தஅவீல்ல உள்ள ஒன்று வந்திருக்கணும். வலா தல்ஹகுஹு, அதோடு சேர மாட்டாது. வலா தல்ஹகுஹுன்னு அது ஃபாயிலோடு சேராது, ஃபியலோடு சேராது. அலாமத்து தஸ்னியத்தின் வலா ஜம்இன், தஸ்னியாவுடைய அடையாளமோ ஜம்முடைய அடையாளமோ சேர மாட்டாது. வலா தல்ஹகுஹு அலாமத்து தஸ்னியத்தின் வலா ஜம்இன், தஸ்னியாவுடைய அடையாளமோ ஜம்முடைய அடையாளமோ ஃபியலோடு சேராது. பாருங்க இவ்வளோ அழகான வாசகத்தை அவர் கொண்டு வந்திருக்காருண்டு. நம்ம ஆக்கள் எப்படி சொல்றான்? நம்ம ஆக்கள் சொல்லுவாங்க எப்படின்னு கேட்டா, ஃபியலை தஸ்னியா எடுக்கக்கூடாது, ஃபியலை ஜெம் எடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றான். அப்படி சொல்லக்கூடாது. ஃபியல்னா செயல். ஒரு செயலை நம்ம இருமையாக்குற பன்மையாக்குற கதை உண்டு இல்லை. ஃபியல்ல பெண்பால் அடையாளத்தை சேர்க்கிற
அதே மாதிரி தஸ்னியாவுடைய அடையாளத்தை சேர்க்கிற, ஜம்முடைய அடையாளத்தை சேர்க்கிற, அப்படித்தான் நம்ம சொல்ல வேணும். எனவே தஸ்னியாவுடைய அடையாளமோ ஜம்முடைய அடையாளமோ ஃபியல்ல சேராது. எப்ப தெரியுமா? ஃபியல் முந்தி வரும் பொழுதெல்லாம். அப்ப எப்படி நம்ம சொல்லுவோம்? ஜா அர்ரஜுலு, ஜா அர்ரஜுலானி, ஜா அர்ரிஜாலு, தஹபத் தாலிபு, தஹபத் தாலிபானி, தஹபத் துல்லாபு. அப்ப தஸ்னியா ஜம்முடைய அடையாளங்கள் நம்ம ஃபியல் முந்தி வரும் பொழுது ஃபியல்ல நம்ம சேர்க்க கூடாது. பல் யுகாலு காம ரஜுலானி, காம ரிஜால், காமத் நிசாஉன், அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். கமா யுகாலு காம ரஜுலுன், காம ரஜுலுன் என்று சொல்வதை போலதான் நம்ம காம ரஜுலானி, காம ரிஜால்னு சொல்லுவோம். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. வஷல்த, மிக அரிதாக வந்திருக்கிறது, யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில்லைலி வ மலாயிகத்தும் பின்னஹார். இந்த ஹதீஸ்ல யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்துன், மலாயிகத்துன் என்கிற சொல் ஃபாயில். அப்ப ஃபாயிலாக இருந்தும் யதஆகபூனங்கிறது ஃபியல், அது முந்தி வந்திருக்குது. அப்படி முந்தி வந்து ஜம்மா வந்திருக்குது. எப்படி வரணும்? யதஆகபு ஃபீக்கும் மலாயிகத்துன் வருது, அப்படித்தான் வரணும். யதஆகபு ஃபீக்கும் மலாயிகத்துன் வரணும். யதஆகபூனண்டு சொல்ல ஜம்மா ஆக்கி இருக்கிறாங்க. அப்ப அப்படி வந்தது ஹதீஸ்ல மிக அரிதாக வந்திருக்குது. உண்மையில இப்ப ஹதீஸ்ங்கிறது நபி அவங்க நேரடியாக சொன்ன வார்த்தைகளும் அடங்கும். சில சந்தர்ப்பங்கள்ல நபி அவங்க நேரடியாக சொல்லாத வார்த்தை இல்லாம ஒரு சஹாபி அவராக அல்லது ஒரு தாபி அவருடைய கூற்றாக ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கலாம் தானே. அப்படி வரலாம் தானே. இப்ப நான் சொன்ன அதே வார்த்தையை நீங்க ஒப்புவிப்பீங்களா? இல்ல, நான் சொன்னதுக்கு வித்தியாசமாக இருக்கலாம். ஏன்னா ஹதீஸ்ங்கிறது அப்படித்தானே. ரசூலுல்லாஹ் சொன்னதை சஹாபாக்கள் கேட்டு சஹாபாக்கள் தாபிங்களுக்கு சொல்லி தபவு தாபிங்களுக்கு வந்தனவே நபியவங்க பிளவிட்டாங்கன்னு நபி மீது வந்து ஒரு அவதூறு சொல்றது நம்ம ஒழுக்கம் இல்லையே. நம்ம எப்படி சொல்லுவோம்? ஹதீஸ்ல இப்படி ஒரு என்னது ஒரு பயன்பாடு நடந்திருக்குது. அல்லது ரெண்டாவது அதுக்கு இப்படி விளக்கமும் சொல்லலாம். இந்த இடத்துல யதஆகபூன சொல்லப்பட்டிருக்கிறதுல ஹும் என்கிற லமீர் அதுக்குள்ள இருக்குது. மலாயிக்கத்துங்கிற அந்த ஹும் என்கிற லமீர்ல இருந்து பதில் என்றால் மலக்குமார்கள், அப்படி விளக்கமும் சொல்லலாம். அப்படி விளக்கம் சொன்னவங்க இருக்காங்க. யதஆகபூன ஃபீக்கும், உங்களில் உங்களை நோக்கி வருவார்கள், மலாயிக்கத்துன்னா மலக்குமார்கள் வருவார்கள், பில்லை, அப்ப இரவு நேரத்திலும் வருவார்கள். அப்ப மலக்குமார்கள் உங்களை நோக்கி இரவு நேரத்திலும் வருவார்கள். என்னது யதஆகபூன ஃபீக்கும் மலாயிக்கத்தும் பில்லைலி வ மலாயிக்கத்தும் பின்னஹார், பகல் நேரத்திலே இவங்க செய்வாங்க. மலாயிக்கமார்கள் உங்களை நோக்கி வருவார்கள் அப்படின்னு நபி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப அதுல மிக அரிதாக யதஆகபூன் ஜம்மாக ஜம்முடைய அதாவது ஜம்முடைய அடையாளம் சேர்க்கப்பட்டிருக்குது. ஃபியல்ல மலாயிக்கத்துன் பிந்தி வந்த ஃபாயில் இருக்கத்தக்க. அவ முஹ்ரிஜியஹும் இப்படி ஒரு ஹதீஸ்ல வந்திருக்குது ஒரு துண்டு இல்லையா? இதெங்க வந்திருக்குது? அதாவது நபி அவங்கள வந்து ஹதீஜா நாயகி வரக்கத்து பின் நௌஃபல்கிட்ட அவர்கிட்ட கொண்டு போன நேரத்தில் இந்த வரக்கத்து பின் நௌஃபல் அவர் சொல்றாரு இல்லையா, இப்படித்தான் ஒரு காலகட்டம் வரும், அந்த காலகட்டத்தில் உன்னை மக்கள் வந்து கடுமையாக எதிர்த்து இந்த ஊரை விட்டு உன்னை அடிச்சு விரட்டுவாங்க. அப்போ நபி அவங்க கேட்டாங்க, அவ முஹ்ரிஜியஹும், அவர்கள் என்னை விரட்டி அடிப்பார்களா, என்னை இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவார்களா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. இது எங்கடா ஃபியல் இருக்குது, எங்கடா ஃபாயில்னு நீங்க கேட்கலாம் என்கிட்ட. அவ முஹ்ரிஜியஹும்ங்கிறதுல வந்து முஹ்ரிஜூன என்கிறது இஸ்மு ஃபாயில். சரியா பிள்ளைகள்? அந்த முஹ்ரிஜூன என்கிறதோட நம்ம முஹ்ரிஜூனையோட முத்தக்கலிமுடைய யாவை சேர்த்தால் முஹ்ரிஜூ என்று வரும். அதான் முஹ்ரிஜியன்னு சொல்லி என்னது வந்திருக்குது. அப்ப ஹும் என்கிறது ஃபாயில். அப்ப அஸ்ல வரணும், எப்படி வரணும்? ஆனது ஹல் ஹும் அல்லது அஹும் முஹ்ரிஜூன ஈயாய அப்படி வரணும். அதான் அஸ்ல் வாக்கியம். அப்ப இந்த இடத்துல முஹ்ரிஜியங்கிற அந்த இஸ்மு ஃபாயில் வந்ததுக்கு பிறகு ஹும் என்கிற லமீர் வந்திருக்கு. அப்ப எப்படி வந்திருக்கணும்? அவ முஹ்ரிஜின்னு வராம லமீரோட நம்ம சேர்ப்பதாக இருந்தால் அவ முஹ்ரிஜி ஹும், அவ முஹ்ரிஜி ஹும் அப்படி வந்திருக்கணும். வதல்ஹகுஹு அலாமத்து தஅனீஸின், பெண்பாலினுடைய அடையாளம் அதோடு சேரும். அதோட ஃபியலோடு முவன்னஸினுடைய தஅனீஸ்ன்றது முவன்னஸினுடைய அடையாளம் சேரும். இன்கான முவன்னஸன், நம்ம இருக்கிறது வந்து 301வது பக்கம் எனது குறித்த பிடிஎஃப்ல முதலாவது வரி. அதுல பாருங்க சொல்றாங்க, வதல்ஹகுஹு அலாமத்து தஅனீஸின், பெண்பாலினுடைய அடையாளம் சேரும். இன்கான முவன்னஸன், ஃபாயில் முவன்னஸாக இருந்தால், இன்கானல் ஃபாயிலு முவன்னஸன், அது சரிதானே? ஃபாயில் முவன்னஸாக இருந்தால் ஃபியல்ல பெண்பால் அடையாளம் சேரும். எப்படி? ஜாஅத் ஸைனப்,
தஹபத் ஆயிஷத்து, அகலத் சுஆத் அப்படி நம்ம சொல்லுவோம். ககாமத் ஹிந்து வதலஅத் ஷம்ஸ். இப்ப பெண்பால் சொல்லும் பொழுது முவன்னஸ் சொல்லும் பொழுது முவன்னஸ் வந்து இரண்டு மிக பிரதான பகுதிகளாக பிரியும். ஒன்று முவன்னஸ் ஹகீகி, யதார்த்த பூர்வத்திலேயே அது என்னது பெண்பால். அதை இன்னொரு மாதிரி சொல்வார் என்றால் பெண் குறி உள்ள அனைத்தும் முவன்னஸ் ஹகீகின்னு சொல்லுவாங்க. குல்லு மாலஹு ஃபர்ஜ். முவன்னஸ் ஹகீகியாக இருந்தால் அதுக்கு ஒரு சட்டம் சொல்லுவாங்க. இன்னொன்று இது முவன்னஸ் மஜாசி. முவன்னஸ் மஜாசி என்றால் அதாவது பெண் இனப்பெருக்க தொகுதி இல்லாதது. அப்ப இந்த முவன்னஸ் மஜாசி 3 வகையாக பிரியும். ஒன்று முவன்னஸ் ஹகீகி, இப்போ ஆயிஷா, ஜைனப், மரியம், அல் முதர்ரிசா, அல் அல் உக்த், இப்படி வாரது அத்தனையுமே என்னது பெண்பால் பெண் குறியுள்ள என்னது பெண் இனப்பெருக்க தொகுதி உள்ள இது அதெல்லாம் முவன்னஸ் ஹகீகின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அது முவன்னஸ் தான். முவன்னஸ் ஹகீகி யதார்த்தபூர்வமான முவன்னஸ், எக்சுவல் முவன்னஸ் நம்ம சொல்லுவோம். அது இன்னொன்று இருக்கு என்னன்னு கேட்டால் முவன்னஸ் மஜாசி. முவன்னஸ் மஜாசின்னு இதுக்கு மாற்றமானது என்ன. அப்ப அது 3 வகையாக பிரிப்பாங்க. அந்த முவன்னஸ் மஜாசியில தான் ஒன்றிருக்குது கடைசியில அத்தா உன் மரபூத், அந்த குண்டு தாவாரண்டுவாங்களே, ஹா ப்ரொனன்சியேஷன் வரக்கூடிய தாவாரது. ஷஜரத்துன், மிர்வஹத்துன், ஹதீகத்துன் அப்படி வரக்கூடிய தாவாரது, குண்டு தாவார, அத்தாவுல் மரபூத்தா வாரது. இன்னொன்று இருக்குது அலிஃபை கொண்டு பெண்பாலா வார. அலிஃபை கொண்டு பெண்பாலா வாரண்டால் அதாவது அல் அலிஃபுல் மக்சூரா, அல் அலிஃபுல் மம்தூதா வருமே, புஷ்ரா அது வந்து அல் அலிஃபுல் மக்சூரா. சஹ்ராஉ அது வந்து அந்த அலிஃபுல் மம்தூதா, நீங்க படிச்சிருப்பீங்க ஏ லெவல்ல. அப்போ அந்த மக்சூரான இஸ்ம், மம்தூதான இஸ்ம் எல்லாம் படிச்சுட்டு தந்துருப்பாங்க உங்களுக்கு. அதுல முவன்னஸுடைய அலிஃப் என்னது, ஒரு அலிஃப் வந்தால் மக்சூர்ன்ற, 2 அலிஃப் வந்தால் மம்தூதுன்ற. அப்ப அல் அலிஃப் பில் அலிஃபில் மக்சூரா அல்லது பில் அலிஃபில் மம்தூதா கொண்டு வரக்கூடிய அல் அலிஃபு தனீஸ் பில் அலிஃப், அலிஃப் மூலமாக பெண்பாலாகிறது. இன்னொன்று இருக்குது அத்தனீஸ் அஸ்ஸமாஇ, அல் முவன்னஸ் அஸ்ஸமாஇ. அரபிகள் அந்த சொற்களை பெண்பாலாக பயன்படுத்தி இருப்பாங்க. உதாரணமா ஷம்ஸ் சூரியன், அல் அர்ல் பூமி, அந்நார் நெருப்பு, அல் ஹர்ப் யுத்தம், அல் அசா பிரம்பு, இதெல்லாம் அப்படி ஒரு 25 சொல் இருக்கு. அந்த சொற்கள் அரபிகள் வந்து பெண்பாலாக பயன்படுத்திக்கிறாங்க. எந்த பெண்பால் அடையாளமும் இல்லை, அரபிகள் பெண்பாலாக பயன்படுத்திய சில சொற்கள். அதே போல மனித உறுப்புகள் எதெல்லாம் ஜோடி ஜோடி உறுப்புகளாக இருக்கு அதெல்லாம் பெண்பாலா பயன்படுத்தி இருக்காங்க. இப்படி இருக்கு. அப்ப எனவே இதெல்லாம் முவன்னஸ் மஜாசி வகைக்குள்ள வரக்கூடியவைகள். அப்ப இதுல எந்த கட்டத்துல நம்ம அந்த தாவை சேர்க்கிறது கட்டாயம். பெண்பாலுடைய அடையாளமா இந்த தா, காமத், ஃபஅலத், லரபத், இந்த தாவை சேர்க்கிறது. அல்லது முதாரில வரும்பொழுது தஃஅலு சிகாயிரே, தல்ரிபு, தஷ்ரபு, தஅகுலு அப்படி வரக்கூடிய மாதிரி இந்த தாவை இப்ப நம்ம சேர்க்கிறது. சுக்குன் பெற்றுக்கொண்ட தாவையோ அல்லது ஹரகத்து பெற்றுக்கொண்ட தாவையோ நம்ம எப்ப சேர்க்கிறது. நாங்க சொல்லுவோம் 2 நிபந்தனைகள் பேணப்பட்டால். முதலாவது வரக்கூடிய ஃபாயில் முவன்னஸ் ஹகீகியாக இருந்து, முவன்னஸ் ஹகீகியா இருந்து ஃபியலோடையே அது சேர்ந்து வருது, ஃபியலை அடுத்து வருது, ஒரு லமீர் கூட பிரிக்கல, ஒட்டி வருது என்றால் அப்ப நம்ம என்னது முவன்னஸ் ஹகீகி ஃபியலோட ஒட்டி வரும் பொழுது கண்டிப்பாக ஃபியல்ல பெண்பாலுடைய அடையாளத்தை சேர்த்தி ஆகணும். காமத் ஹிந்து, ஷரிபத் ஆயிஷத்துன்னு சொல்லுவோம். ஒரு ஆள் பிரித்து சொல்ல வருகிறாரு. எப்படி சொல்ல போறாரு வந்து ஜாஅக ஆயிஷத்து சொல்ல போறாரு. அது 2 மாதிரி சொல்லலாம். ஜாஅத்க ஆயிஷத்து, ஆயிஷா உன்னிடம் வந்தால் ஜாஅக ஆயிஷத்துன்னு சொல்லலாம். ஒரு சின்ன காஃப் லமீர் பிரித்தாலும் சரிதான். தஹலத்தில் பின்து அல் பைத் வாக்கியத்தில் தஹலத்தில் பைத்த அல் பின்துன்னு சொல்லிடும். தஹல அல் பைத்த அல் பின்துன்னு சொல்லவும் மேலும் அந்த இடையில அல் பைத் பிரிக்குது தானே. பிரிச்சா என்னது அந்த 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 வீரியம், அந்த எஃபெக்டிவ்னஸ் குறைஞ்சிடும், அதனுடைய வீரியம் குறைஞ்சிடும், முவன்னஸினுடைய வீரியம் குறையும். அதே மாதிரி 2வது கட்டம் எப்பன்னு கேட்டால் நம்ம சொல்லுவோம், இதை வழங்க பின்னுக்கு சொல்லியிருக்காங்க, நான் இப்போ முன்கூட்டி அவனு சொல்லி கொண்டு போறேன். அதாவது அந்த ஃபியலுக்குள்ள ஒரு லமீர் வருது, அது முவன்னஸான சொல்ல பார்த்து மீளுது. ஃபியலுக்குள்ள ஒரு லமீர் இருக்குது, அந்த லமீர் வந்து முவன்னஸான சொல்ல பார்த்து மீளுது என்றால் அப்ப கண்டிப்பாக நம்ம அது முவன்னஸ் மஜாசியோ ஹகீகியோ கண்டிப்பாக ஃபியலை அந்த முவன்னஸ் ஆக்கணும். உதாரணமாக அஷம்சு தலஅத், இப்ப தலஐக்குள்ள லமீர் இருக்குது, அந்த லமீர் ஷம்ஸை பார்த்து மீளுது. ஸோ அப்ப தலஅத்துன்னு நீ சொல்லணும். அஷ்ஷஜரத்து சக்கத்தத், மரம் விழுந்தது. அப்ப ஷஜரா என்கிற சொல்ல பார்த்து சக்கத்தத் என்கிற இந்த ஹிங்கிற லமீர் மீளுது. ஸோ நமக்கு கண்டிப்பா எப்படி சொல்லலாது, அஷ்ஷஜரத்து சக்கத்தன்னு சொல்லலாம். அது சந்தர்ப்பத்தில் எப்படி வந்தால்
சக்கத்தத்தி ஷஜரத்து சக்கத்த ஷஜரத்து ரெண்டும் சரி. இலக்கண ரீதியாக சக்கத்தத்தி ஷஜரத்துன்னு சொல்லலாம், சக்கத்த அஷஜரத்துன்னு சொல்லலாம், தல அஷம்சுன்னு சொல்லலாம், தல அத்தி ஷம்சுன்னு சொல்லலாம். நஹு ரீதியாக ஃபியல் முந்தி வந்து எனது மோனஸ் மஜாசியான சொல் பிந்தி வந்தால் ரெண்டு மாதிரியும் சொல்லலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் லொகவிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபாயில் மோனஸாக இருந்தால் ஃபேல மோனஸ் ஆக்கிருங்க, அப்படின்னா ஃபேலில் மோனஸ் இடத்தை சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ பாருங்க சொல்றாரு, அதாவது 301 பக்கத்தினுடைய 2வது வரி, வயஜூசுல் வஜிஹானி, வயஜூசு அல் வஜிஹானி, 2 விதங்களும் ஆகும் ஃபி மஜாஸி தஅனீசி, முஅன்னஸ் மஜாசியிலே, அல்லாஹிர் வெளிப்படையான முஅன்னஸ் மஜாசியிலே 2 விதங்களும் ஆகும். அப்ப என்ன, தாவ சேக்கோ மேலும் பெண்பருடைய அடையாளத்தை சேக்கோ மேலும் பெண்பருடைய அடையாளத்தை சேர்க்காமலும் விடலாம். நஹு கத் ஜாஅத்கும் மௌஇதத்தும் மின் ரப்பிக்கும். இங்க பாருங்க, மௌஇதாங்கிறது முஅன்னஸான சொல், ஃபாயில் முஅன்னஸான சொல், மௌஇதத்துன் கடைசில தா மர்பூத்தா வந்திருக்குது. அப்ப ஜாஅத்கும் முஅன்னஸா கொண்டு வரப்பட்டிருக்குது. அப்ப கத் ஜாஅத்கும் நிச்சயமாக உங்களிடம் வந்திருக்கிறது, மௌஇதத்துன் உபதேசம், மின் ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து. கத் ஜாஅக்கும் பையினத்துன், இங்க பாருங்க, கும் என்கிறது அமீர் பிரிக்குது, அது வேற விஷயம். பையினத்துன் என்கிறது முஅன்னஸ் மஜாசி, சோ ரெண்டு மாதிரி சொல்லலாம். கத் ஜாஅக்கும் பையினத்துன், உங்களிடத்தில் ஆதாரம் சான்று வந்திருக்கிறது. வஃபில் ஹகீகியில் முன்ஃபசிலி, அதே மாதிரி முஅன்னஸ் ஹகீகியாக இருக்குது, ஆனால் முன்ஃபசில் ஃபியலையும் ஃபாயிலையும் பிரிக்கிறதுக்கு இடையில ஒன்று வந்திருக்குது. அப்படி முன்ஃபசிலா பிரிஞ்சு வந்த முஅன்னஸ் ஹகீகியிலேயும் 2 விதங்கள் ஏழுமாகும். தாவ சேர்க்கோமேலும் சேர்க்காமலும் விடலாம். உதாரணமா பாருங்க, நவ் ஹலரத்தில் காலிய இம்ரஅத்துன், இம்ரா முஅன்னஸ் ஹகீகி, ஆனால் அல் காலியங்கிற சொல் பிரிக்குது இடையில. ஸோ நமக்கு ஹலர அல் காலிய இம்ரஅத்துன்னு சொல்லலாம், ஹலரத்தில் காலிய இம்ரஅத்துன்னு சொல்லலாம், ரெண்டும் சரி. நீதிபதியிடம் ஒரு பெண் வந்தால். வல் முத்தசில், அதே மாதிரி சேர்ந்து வருது, முஅன்னஸ் மஜாசி முஅன்னஸ் ஹகீகி தான், ஆனா சேர்ந்து வருகிறது. ஃபீ பாபி நிஅம வ பிஸ, நிஅம பிஸ உடைய பாடத்துல அந்த முஅன்னஸ் ஹகீகியாக வரக்கூடியது சேர்ந்து வருது. அதுல நமக்கு 2 விதங்களும் ஏழுமாகும். நஹு நிஅமத்தில் மர்அத்து ஹிந்துன்னு சொல்லலாம், நிஅம அல் மர்அத்து ஹிந்துன்னு சொல்லலாம், ரெண்டும் சரி. அது நிஅம பிஸுடைய பாடத்துல ரெண்டும் அது ஓகே. எனது பெண் இனம் நல்லவாகி விட்டது என்றால் ஹிந்து நல்லவளாக ஆகிவிட்டாள், பெண் இனம் நல்லதாக ஆகிவிட்டது என்றால் ஹிந்து நல்லவளாக ஆகிவிட்டாள். வஃபில் ஜம்இ, அதே போல ஜெம் இலையும், ஜெம்ன்றது வந்து இந்த இடத்துல வந்து நாட்டம் வந்து என்ன ஜெம்ம சொல்லுவாருன்னா ஜம்மு தக்சீர், ஜம்மு தக்சீர். நஹு காலத்தில் அராபு, அப்ப அராபியும் ஜம்மு அராப் இல்லையா, அப்ப அந்த அராபியும் ஜம்மு அராபிங்கிறது ஜம்மு தக்சீர் வகையில் ஒரு வகை தான். அது இதுக்கு நாங்கள் தனிப்பே சொல்றது இஸ்மு ஜம் அல் எனது ஜின்சின்னு சொல்றேன். அப்படி இருந்தும் என்னது அதுல காலத்தில் ஆராபுன்னு சொல்லலாம், காலல் ஆராபுன்னு சொல்லலாம், ரெண்டும் சரி. அதுல ஆராபுன்ற யாரு, கிராமத்துப்புற அரபிகள், கிராமத்துப்புற அரபிகள் சொன்னார்கள். இல்ல ஜம்ஐ தஸ்ஹீஹி, என்னது ஜம்மு தஸ்ஹீன்றதுக்கு சொல்றேன் நம்ம, ஜம்மு தஸ்ஹீங்கிற வந்து முதக்கர் சலிஞ்சம் முஅன்னஸ் சலிஞ்சம், அந்த முதக்கர் சலிஞ்சம் முஅன்னஸ் சலிஞ்சமாக இருந்தாலே தவிர, அப்படியாக இருந்தால் முதக்கர் சலிஞ்சம் முஅன்னஸ் சலிஞ்சமுகளாக இருந்தால் ஃபக முஃப்ரதைஹிமா, அவிரனுடைய முஃப்ரதுகளை போல. அப்ப எப்படி சொல்லுவோம், காம ஸைதுன்னு ஒருமையத்தான் சொல்லுவோம். என்ன அத நம்ம வந்து காமத்தி ஸைதுன அப்படி சொல்றோம்ல நம்ம, காம ஸைதுன, காமத்தில் ஹிந்தாத்து, இது முஅன்னஸ் சலிஞ்சம், இங்கேயும் நம்ம காமத்தில் ஹிந்தாத்துன்னு சொல்லுவோம். அப்ப அது நம்ம முஃப்ரதை நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அதே மாதிரி தான் ஜம்மை நம்ம பயன்படுத்தணும். எப்படி நம்ம காம ஸைதுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் காம ஸைதுன, காமல் முஸ்லிம் சொல்வதை எப்படி காமல் முஸ்லிமூன, காமத்தில் முஸ்லிமத்துன்னு சொல்லுவோம், காமத்தில் முஸ்லிமாத்து, ரெண்டும் உண்டு. அப்ப முதக்கர் சரஞ்சம் முஅன்னஸ் சரஞ்சமாக இருந்தால் அதனுடைய முஃப்ரது எப்படி ஒருமையான வடிவம் எப்படி நம்ம சொல்லுவோமோ அதே போலதான் நம்ம ஜம்முல்லா தஸ்னியா அப்படிலாம் சொல்றது. வ இன்னம இம்தனஅ ஃபின் நஸ்ரி, வ இன்னமா இம்தனஅ ஃபின் நஸ்ரி, நஸ்ரிலே, நஸ்ர்ன்ற சாதாரணமான உரைநடைகளுக்கு சொல்றது என்ன, ஷிர்ங்கிறது செய்யுள், நஸ்ருங்கிறது உரைநடை. அப்ப உரைநடைகளிலே அது விளக்கலானதெல்லாம் மா காமத் இல்லா ஹிந்த், மா காமத் இல்லா ஹிந்த் என்பது சாதாரணமான உரைநடைகளிலே விளக்கலானதெல்லாம்
லிஅன்னல் ஃபாயில முதக்கருன் மஹ்தூஃபுன், ஏனென்றால் ஃபாயில் ஹதுவு செய்யப்பட்ட முதக்கராகும். கஹதிஃபிஹி ஃபி நஹ்வி அவ் இத்ஆமுன் ஃபி யௌமின் தி மஸ்கபத்தின் யதீமா. இது என்ன சொல்லுவாருன்னா, இப்போ நாங்கள் சொல்லுவோம் மா காமத் இல்லா ஹிந்து அப்படி நம்ம சொல்கிறோம்ல, மா காம இல்லா ஹிந்துன்னு தான் சொல்லுவோம். மா காமத் இல்லா ஹிந்துன்னு சொல்ல மாட்டேன், மா காம இல்லா ஹிந்துன்னு சொல்கிறேன். மா ஹர்ஃபு நஃபி காம ஃபிஅல் இல்லா ஹர்ஃபு இஸ்திஸ்னா முஃபர்ர ஹிந்து ஃபாயில் வல் ஜும்லா ஃபிஅலியா ஹபரியா. அப்போ ஒரு ஆள் கேள்வி கேட்கலாம், ஏன் நீங்கள் மா காமத் ஹிந்துன்னு தானே சொல்லணும், இந்த மா காமத் இல்லா ஹிந்துன்னு தானே சொல்லணும், ஏன் நீங்கள் மா காம இல்லா ஹிந்துன்னு காமையை முதக்கரா சொல்கிறீங்க, ஹிந்து தானே ஃபாயில். அப்போ நாங்கள் சொல்லுவோம், துரை இங்கே வாங்க, இந்த இடத்துல ஹிந்து என்கிறது அடிப்படையில் காமவுக்கு ஃபாயில் அல்ல, காமவுக்கு ஃபாயில் ஹதுவு செய்யப்பட்டிருக்குது. அது எப்படி தெரியுமா இருக்கும், அஹது இருக்கும். மா காம அஹதுன், யாருமே எழுந்து நிற்கவில்லை ஹிந்தை தவிர. அப்ப அஹது என்கிறது தான் அடிப்படையில் ஃபாயில், அந்த அஹது என்கிறது முதக்கரா இல்லையா, முதக்கர். ஸோ நம்ம மா காம இல்லா ஹிந்துன்னு தான் சொல்லணும். எப்படி சொல்லக்கூடாது, மா காமத் இல்லா ஹிந்துன்னு சொல்லக்கூடாது. அதாவது அவர் சொல்ற வராரு, வ இன்னமம் தன ஃபின் நஸ்ரி, சாதாரண உரைநடைகளிலே மா காமத் இல்லா ஹிந்து என்று பெண்பாலாக சொல்வது விளக்கலானதெல்லாம் லி அன்னல் ஃபாயில, ஏனென்றால் இங்கு காமவுடைய ஃபாயில் என்பது முதக்கரான சொல்லாக இருக்கும், மஹதூஃப் அதாவது செய்யப்பட்டிருக்கும். அது எப்படி இருக்கும், மா காம அஹதுன் இல்லா ஹிந்த், அஹத் என்கிற சொல். கஹத்ஃபிஹி ஃபி நஹ்வி அவ் இத்ஆமுன் ஃபி யௌமின் தி மஸ்கபத்தின் யதீமா. அவ் இத்ஆமுன் ஃபி யௌமின் தி மஸ்கபத்தின் யதீமா என்பதிலே ஹதுவு செய்யப்பட்டிருப்பதை போல. இப்போ அவு இத்ஆமுன் ஃபி யௌமின் தி மஸ்கபத்தின் யதீமா, இதுல எங்கடா ஃபாயில் ஹதுவு செய்யப்பட்டிருக்குது, எங்க ஃபியல் இருக்குது, உங்களுக்கு மூல குழம்பி போயிடும். ஒன்றும் குழம்பு தேவையில்ல, பாருங்க. அவு இத்ஆமுன் அல்லது அவன் உணவளிப்பதாகும், ஃபி யௌமின் ஒரு நாளில், தி மஸ்கபத்தின் பசி உடைய ஒரு நாளில், மஸ்கபன பசி ஜூ, பசியுடைய ஒரு நாளில் அவன் உணவளிப்பதாகும், யத்தீமின் அனாதைக்கு. இப்ப இந்த வசனத்துல ஃபாயில் ஹதுவு செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்றாரு. எங்க ஃபாயில் செய்யப்பட்டிருக்கிறால், அவு இத்ஆமுஹு, இத்ஆமுஹுன்னு ஒரு லமீர் ஒன்று இருக்கும், அந்த லமீர் ஹதுவு செய்யப்படுறது மஸ்தரும் ஃபாயிலும் இணைக்கப்பட்டு வரக்கூடிய வசன அமைப்பது. அதுல அந்த மஸ்தருக்கு ஒரு ஃபாயில் வரலாம், இஸ்மு ஃபாயிலுக்கு ஒரு ஃபாயில் வரும், இஸ்மு மஃபூலுக்கு ஒரு நாயிபனின் ஃபாயில் வரும், அப்படி கேசல் இருக்குது. அப்ப இங்க இத்ஆமுன் என்கிற சொல்லுக்கு வரக்கூடிய அந்த மஸ்தருடைய ஃபாயில் இத்ஆமுஹு என்கிற லமீர், அவன் உணவளிப்பதாகும் என்கிற லமீர் அது செய்யப்பட்டிருக்குது. வகுதியல் அம்ரு, இந்த குதியல் அம்ருலையும் என்னது ஃபாயில் அது செய்யப்பட்டு தானே இருக்குது. கதல்லாஹு அல் அம்ர, அல்லாஹ் என்கிற சொல் என்னது அது செய்யப்பட்டிருக்கு தானே, லஃபுல் ஜலாலா. அப்ப விடயம் தீர்ப்பு செய்யப்பட்டு விட்டதுன்னா அல்லாஹ் அந்த விஷயத்தை தீர்மானித்தான். அவு அஸ்மி பிஹிம் வ அப்சிர், இந்த அஸ்மி பிஹிம் வ அப்சிர் ஒரு 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 தஅஜ்ஜுபுடைய சீகா, அதாவது அவர்கள் எவ்வளவு கேட்கிறார்கள், அவர்கள் எவ்வளவு பார்க்கிறார்கள். அஸ்மி பிஹி வாபுசிர். அவ இதுலையும் ஃபாயில் ஹதுவு செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்றாரு. அஸ்மி கூட இருக்குது, ஒரு ஃபாயில் மறைஞ்சி போய் இருக்குது. வயம் தனி ஃபீ கைரிஹின்ன, இந்த இடங்கள் தவிர மற்ற இடங்களிலே அது விளக்கலாகும் அப்படின்றாரு. இப்போ இதை நம்ம முழுமையாக வாசிச்சு பார்ப்போம் என்ன சொல்றாரு. லம்மன் கதா அல் கலாமு, லம்மா இன் கதா அல் கலாம், பேசி முடிந்த போது, ஃபி திக்ரி அல் முபத்ததஇ வல் ஹபரி, முபத்ததா ஹபருடைய சட்டங்களை பற்றி சொல்கிற விஷயத்தில் பேச்சு முடிவுற்ற போது, வமா இன்னும் ஒன்றும் முடிவுற்ற போது, யதஅல்லகு பிஹிம் அவ்விரண்டோடு சம்பந்தப்பட்டது, முபத்ததா ஹபரோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மின் அபுவாபி அன் நவாசிஹ், நவாசிஹுனுடைய பாடங்களில் நின்றும் தான் அவ்விரண்டோடு சம்பந்தப்பட்ட ஒன்றை பற்றிய பேச்சும் முடிவடைந்த போது, ஷரஅத்து நான் ஆரம்பித்தேன், ஃபி திக்ரி பாபில் ஃபாயிலி, ஃபாயிலுடைய பாப சொல்வதற்கு, ஃபாயிலுடைய பாடத்தை சொல்வதற்கு நான் ஆரம்பித்தேன். வமா இன்னும் ஒன்றை பற்றியும் சொல்ல, யதஅல்லகு பிஹி அந்த ஃபாயிலோடு சம்பந்தப்படக்கூடிய ஒன்றை பற்றி, மிம்பாபின் நாயிபி மிம்பாபி அன் நாயிபனின் ஃபாயில், நாயிபனின் ஃபாயிலை பற்றிய பாடம். நாயிபனின் ஃபாயில் என்றால் ஃபாயிலுக்கு பகரமாக வரக்கூடியது. வபாபி தனாசு, தனாசுடைய படம் என்ன அப்படின்னு நம்ம படிப்போம். வமா இன்னும் ஒன்றை பற்றிய படம், யதஅல்லகு பிஹி அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு படம், மிம்பாபில் இஷ்டிகால், ஏன்னா இஷ்டிகாலுடைய படம், அதெல்லாம் தனித்தனி பாடங்கள் பின்னுக்கு வழங்கப்படுத்துவாங்க. ஏலம் நீ அறிந்துகொள், அன்னல் ஃபாயில ஃபாயில் என்பது இபாரத்துன் அது குறிக்கிறது, அனிஸ்மின் சரேஹின் மிக வெளிப்படையான ஒரு இஸ்மை குறிக்கிறது.
முஅவ்வலின் பிஹி அல்லது தஅவீல் செய்யப்பட்டு வரக்கூடிய ஒரு இஸ்மை குறிக்கிறது. உஸ்னித இலைஹி ஃபிஅலுன் அதன் அளவில் ஒரு ஃபியல் சேர்க்கப்பட்டிருக்கும். அவு முஅவ்வலுன் பிஹி அல்லது ஃபியலை கொண்டு தஅவீல் செய்யப்படக்கூடிய ஒன்று இஸ்மு ஃபாயில் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கும் அல்லது மஸ்தர். முகத்தமுன் அலைஹி அதைக்கான அது முந்தி வந்திருக்கும். அந்த ஃபியல் வந்து ஃபாயிலுக்கான முந்தி வந்திருக்கும். பில் அசாரத்தின் அடிப்படையில். வாக்கியம் மின்ஹு அவ் காயிமம் பிஹி அந்த ஃபியல் வந்து ஒன்று வாக்கியம் மின்ஹுவாக இருக்கும் அல்லது காயிமம் பிஹியாக இருக்கும். அதனது வாக்கியும் மின்ஹு காயிமம் பிஹி வழங்கப்படுத்துவாங்க. உங்களுக்கு வாக்கியம் மின்ஹுண்டா என்ன, காயிமம் பிஹிண்டா என்ன அர்த்தம்? எழுவாயிலிருந்து செயல் நிகழ்ந்திருந்தால் அது வாக்கியும் மின்ஹு. அந்த எழுவாயிலேயே அந்த செயல் தங்கி நின்றால் அதுக்கு காயிமும் பிஹின்னு சொல்லுவாங்க. நம்ம உதாரணம் சொல்லும்பொழுது உங்களுக்கு விளங்கும். மிசால் உதாலிக் அதற்கு உதாரணம் என்ன, ஃபாயிலுக்கு உதாரணம் ஜெயித். ஜெயித் என்பதை போல. மின் கவுலிக்கு உனது கூற்றில் நின்றும் ஜெயித் என்ற சொல்லை போல. லரப ஜெய்துன் அம்ரன் ஜெயித் அம்ருக்கு அடித்தான். அப்ப இங்க வந்து வக அல் லர்பு மின் ஜெயித் ஜெயிதுல இருந்துதான் அடித்தல்ங்கிறது நிகழ்ந்திருக்கிறது. இது வாக்கியும் மின்ஹு வாக்கியோன் மின்ஹு ஏன்னா வக அல் லர்பு மின் ஜெயித் தானே, ஜெயித்திட்ட புறத்தார் தான் அடி விழுந்திருக்கு அம்ருக்கு. ஆனால் வாக்கியும் மின்ஹுன்னு சொல்லுவாங்க அந்த ஃபியல். அலிம ஜெயித் அறிந்து கொண்டாண்டச்ச ஜெயித்துட்டு அந்த இல்மு வந்து ஒட்டி இருக்குது. அப்ப அது வந்து காயிமும் பிஹி ஐ சாபித்தும் பிஹி அவரோட நிலையாக இருக்குது. அப்ப ஜெயித்ங்கிறது ஃபாயில். இந்த ரெண்டு வாக்கியங்களையும் என்ன அது வரக்கூடிய ஃபியல் வாக்கியம் மின்ஹுவா இருந்தாலும் சரிதான், காயிமம் பிஹியாக இருந்தாலும் சரிதான். ஃபல் அவ்வலு என முதலாவது இஸ்முன் ஒரு இஸ்மாகும். உஸ்னித இலைஹி ஃபியலுன் ஒரு ஃபியல் அதன் பால் சேர்க்கப்பட்டிருக்கு. ஜெயிதின் பால் ஒரு ஃபியல் சேர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த ஃபியல் எப்படிப்பட்டது? வாக்கியும் மின்ஹுவான ஒரு ஃபியல் என்ற செயல் அவருடைய பொறுத்தான் நடக்குது. ஃபஇன்னல் தர்ப ஏனென்றால் அடித்தல் என்ற செயலானது வாக்கியுன் அது நிகழ்ந்துள்ளது. மின் ஜெயித் ஜெயித் புறத்தால் நிகழ்ந்துள்ளது. வசான் இரண்டாவது வாக்கியத்தில் அலிம ஜெயிதில் அங்க ஜெயிதுங்கிறது இஸ்ம் ஒரு பெயர் சொல். உஸ்னித இலைஹி ஃபியல் ஒரு ஃபியல் சேர்க்கப்பட்டிருக்குது. ஆனால் அது வந்து காயிமும் பிஹி அவரோடு இருக்கக்கூடிய அவரோடு நிலைத்தன்மையை கொண்ட ஒரு சொல் ஒரு வினை சொல்லாகும். ஏனென்றால் ஃபஇன்னல் இல்ம ஏனெனில் அறிவு என்பது காயிமுன் பிசை ஜெய்தோடு நிலையாக இருக்கக்கூடிய ஒன்றாகும். காயிமுன் பிஹி சாபித்தும் பிஹி. வகௌலி அவ்வலன் ஆரம்பத்தில் எனது ஒரு ஃபியல் சேர்க்கப்பட்டிருக்கும் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த அவ்வலன் என்ற சொல்லை கொண்டு வகௌலி அவ்வலன் அவ்வலன் என்ற எனது கூற்றானது அவ் முஅவ்வலும் பிஹி அல்லது முஅவ்வலும் பிஹி என்ற எனது கூற்றானது யதுஹுலு ஃபீஹி அதிலே நுழைந்துவிடும். நஹு அந்தக்ஷ என்பது நுழைந்துவிடும். அந்தக்ஷ என்று கேட்டால் அன்ஜும்லாவை தவீல் பண்ணினால் ஃபாயில். ஃபீ கௌலிஹி தஆலா அல்லாஹ் தன்னுடைய வசனத்திலே அலம் யஅனி லில்லதீன ஆமனு அந்தக்ஷ குலுபுங்க பாருங்க. இந்த வசனத்தில் அலம் யஅனி நேரம் நெருங்கவில்லையா, லில்லதீன சிலருக்கு, ஆமனு விசுவாசம் கொண்ட சிலருக்கு நேரம் நெருங்கவில்லையா, அந்தக்ஷ குலுபு அவர்களது உள்ளங்கள் அஞ்சுவதற்கு நேரம் நெருங்கவில்லையா. அப்ப அலம் யஅனில யஅனிங்கிற ஒரு ஃபியல், அந்த ஃபியலுக்குரிய ஃபாயில் எங்கன்னு பார்த்தோம்னால் அந்தக்ஷ குலூபுஹும் என்கிற அந்த ஜும்லா, ஹுஷூ குலூபிஹிம் என்கிற அந்த வாக்கியம் அதுதான் ஃபாயில். அப்ப அலம் யஅனி ஹுஷூ குலூபிஹிம் அதான் என்னது ஃபாயிலாக வருது யஅனிக்கு. அலம் யஅனி லில்லதீன ஆமனு ஹுஷூ குலூபிஹிம் அந்த ஹுஷூ தான் ஃபாயில். தஅவீல் பண்றோம் நம்ம. ஃபஇன்னஹு ஃபாயிலுன் ஏனென்றால் அந்தக்ஷ என்கிறத வரக்கூடிய அந்த அந்தக்ஷங்கிற ஜும்லா வந்து ஃபாயில் ஆகும். மா அன்னஹு லைஸ பிஸ்மின் அது ஒரு தனியான ஒரு இஸ்ம் அல்ல, லைஸ பிஸ்மின். வலாக்கின்னஹு ஃபீ தஅவீலில் இஸ்ம் என்றால் இஸ்முடைய தஅவீலில் அது இருக்கிறது, வியாக்கியானத்தில் அது இருக்கிறது. வஹுவல் ஹுஷூ அதுவே ஹுஷூ எங்க சொல்லாகும். அப்ப அலம் யஅனி லில்லதீன ஆமனு ஹுஷூ குலூபிஹிம் இருக்கும். வகௌலி சானியன் இரண்டாவதாக எனது கூற்றானது அவ் முஅவ்வலும் பிஹி என்ன முஅவ்வலும் பிஹி என்ற எனது கூற்றானது யதுகுலு ஃபீஹி அதிலே நுழைந்துவிடும். முக்தலிஃபுன் முக்தலிஃபுன் என்கிற சொல் நுழைந்துவிடும். ஃபியல் அல்லது ஃபியல் போன்ற ஒன்று. ஃபீ கௌலிஹி தஆலா முக்தலிஃபுன் அல்வானுஹு இங்க அல்வானுஹு என்கிறது ஃபாயில். அவ எதிரா ரஃபு செஞ்ச ஆமில்னு கேட்டால் முக்தலிஃபுன் என்கிற அந்த இஸ்மு ஃபாயில். அப்போ முக்தலிஃபுன் என்கிற இஸ்மு ஃபாயில் யஹ்தலிஃபுனுடைய கருத்தில் இருக்கிறதுனால அங்கே அல்வானுஹு நம்ம ஃபாயிலாக ஏற்படுத்தலாம். அல்வானுஹு ஃபாயிலுன் எனவே அல்வானுஹு என்பது ஃபாயிலாகும். வலம் யுஸ்னது இலைஹி ஃபியல் ஃபியல் அதன் பால் சேர்க்கப்படவில்லை. வலாக்கின் உஸ்னித இலைஹி முஅவ்வலும் பில் ஃபியல் ஃபியலை கொண்டு தஅவீல் செய்யப்படக்கூடிய ஒரு இஸ்ம் அதன் பால் சேர்க்கப்பட்டிருக்கிறது. வஹுவ முக்தலிஃபுன் அந்த இஸ்ம் தான் முக்தலிஃபுன் என்பதாகும்.
ஃபஇன்னஹு ஏனென்றால் அந்த முக்தலிஃபுன் என்ற சொல்லானது ஃபீ தஅவீலி யக்தலிஃபு யக்தலிஃபுனுடைய வியாக்கியானத்தில் உள்ளது. வஹரஜ பிகௌலி முகத்தமுன் அலைஹி அதைக்கான முற்படுத்தப்பட்டு வருதல் என்ற எனது கூட்டின் மூலமாக வெளியேறிவிட்டது. நஹு ஸைதுன் நஹு ஸைத் ஸைத் போன்றது. மின் கௌலிக ஸைதுன் காம ஸைதுன் காம போன்றதிலே ஸைத் என்பது ஃபாயில் அல்ல. என்றால் ஸைத் முப்ததா காம என்கிற ஜும்லாவை தவீல் பண்ணி ஸைதுக்கு ஹபராக போயிடும். எனவே ஸைத் என்பது ஃபலைஸ பிஃபாயிலின் ஃபாயில் அல்ல ஸைத் என்பது இந்த வாக்கியத்தில். ஏனென்றால் லிஅன்னல் ஃபிஅல அல் முஸ்னத இலை அதன்பால் சேர்க்கப்பட்ட ஃபியலானது லைஸ முகத்தமன் அலைஹி அதைக்கான முற்படுத்தப்பட்டது அல்ல பல் முஅக்கரன் அன்ஹு மாறாக அதைவிட பிற்படுத்தப்பட்டதாகும். வ இன்னமா ஹுவ இங்கு ஸைத் என்பது இருப்பதெல்லாம் முப்ததஉன் முப்ததாவாகத்தான் அது இருக்கிறது. வல் ஃபிஅல் ஹபருன் அந்த ஃபியல் காம என்கிற ஃபியல் அதனுடைய ஹபராக வந்துள்ளது. வஹரஜ பிகௌலி பில் அஸாலத்தி அடிப்படையில் என்ற எனது கூட்டின் மூலமாக வெளியேறிவிட்டது. நஹு ஸைத் ஸைத் வெளியேறிவிட்டது ஸைத் போன்றது. மின் கௌலிக காயிமுன் ஸைதுன் என்ற அந்த உனது கூட்டிலிருந்து ஸைத் வெளியேறிவிட்டது. இப்போ காயிமுன் ஸைதில் நிற்கக்கூடியவனாக இருக்கும் ஸைத் ஆகிறவன். அப்போ இங்கே வந்து ஸைத் என்கிறது முப்ததா முஅக்கர் காயிமுன் ஹபர் முகத்தம். காயிமுன் என்கிறது ஃபேருடைய தஅவீல்ல உள்ள யகூமுடைய அந்தஸ்தில் உள்ள ஒரு சொல்லாக இருந்தாலும் ஸைத் ஃபாயிலாக நம்ம கொள்ள மாட்டோம். அது முப்ததா முஅக்கர். அவர் சொல்றாரு பாருங்க ஃபஇன்னஹு ஏனென்றால் அது வஇன் உஸ்னித இலைஹி ஷைஉன் முஅவ்வலுன் பில் ஃபியல் ஃபியலை கொண்டு தயவு செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம் அதன்பால் சேர்க்கப்பட்டிருந்தாலும் காயிமுன் என்கிற சொல் சேர்க்கப்பட்டிருந்தாலும் ஒஹு முகத்தமுன் அலைஹி அது முந்தி இருந்தாலும் கூட லாக்கின்ன தக்தீமஹு அலைஹி அது முற்படுத்தப்பட்டிருப்பது என்பது லைஸ பில் அஸாலத்தி அடிப்படையில் அல்ல. லிஅன்னஹு ஹபருன் காயிமுன் என்கிறது ஹபர் ஃபஹுவ எனவே அது வந்து ஃபி நியத்தி தஅkhீர் பிற்படுத்தப்பட்ட எண்ணத்தில் உள்ளது. அப்போ ஸைதுன் காயிமுன் என்கிற வாக்கியம் தான் காயிமுன் ஸைதுன்னு வந்திருக்குது. காயிமுன் என்கிறது யகூமுடைய அந்தஸ்தில் உள்ள ஒரு இஸ்மு ஃபாயிலாக இருந்தாலும் ஸைது நமக்கு ஃபாயிலாக கொள்ள முடியாது எங்க செய்தி அவங்க சொல்றார். வஹரஜ பிகௌலி வாக்கியம் மின்ஹு இலா ஆஹிரிஹி வாக்கியம் மின்ஹு எனது அவ் காயிமம் பிஹி அப்படின்னு நான் சொல்லக்கூடிய எனது கூட்டி மூலமாக வெளியேறிவிட்டது. நஹு ஸைத் போன்றது. மின் கௌலிக்க லுரிப ஸைத் என்ற வாக்கியத்தில் நாங்கள் ஸைத் நம்ம ஃபாயில்னு சொல்ல மாட்டோம். அது நாயிபனின் ஃபாயில். ஃபஇன்னல் ஃபிஅல் அல் முஸ்னத இலைஹி ஏனென்றால் இங்கு சேர்க்கப்பட்ட ஃபியலானது வாக்கிஉன் அலைஹி அதன் மீது நிகழவில்லை. வலைஸ வாக்கிஅன் மின்ஹு வாக்கிய மின்ஹும் அல்ல. வலா காயிமம் பிஹி அது காயிமும் பிஹினா அதோடு ஒட்டியிருக்கக்கூடிய ஒரு செயல்தன்மையும் அல்ல. மாறாக ஸைத் அடிபட்டுள்ளான் என்கிறது ஒரு ஃபியல் மஜ்ஹூல். வ இன்னமா மஸல்துல் ஃபாயில பி காம ஸைத் என்ற சொல்லின் மூலமாக என்ற வாக்கியத்தின் மூலமாக ஃபாயிலுக்கு நான் உதாரணம் காட்டியதெல்லாம் வமாத்த அம்ர் என்ற உதாரணத்தின் மூலமாக நான் ஃபாயிலுக்கு உதாரணம் சொன்னதெல்லாம் லியுலம விளங்கிக் கொள்ளப்படுவதற்காக வேண்டித்தான். அன்னஹு லைஸ மஅனா கவுன் இஸ்மி ஃபாயிலன் லைஸ மஅனா கவுனில் இஸ்மி ஃபாயிலன் இஸ்ம் ஃபாயிலாக ஆகிவிடுவதனுடைய அர்த்தம் இல்லை. அன்ன முசம்மாஹு நிச்சயமாக அதை கொண்டு பெயர்சூடப்பட்டதானது அஹதஸ ஷைஅன் ஏதோ ஒன்றை புதிதாக ஏற்படுத்தி இருக்கிறது என்பது அர்த்தம் அல்ல. பல் கவுனுஹு முஸ்னதன் இலைஹி அலல் வஜ்ஹில் மத்கூர் மாறாக அது கூறப்பட்ட விதத்தில் ஹபர் சேர்க்கப்பட்ட ஒன்றாக ஆகிவிட்டது. அலாத்தரா நீ பார்க்கவில்லையா அன்ன அம்ரு என்பவன் லம் யுஹதிஸில் மௌத்த அவன் மரணத்தை ஏற்படுத்தவில்லை. வமஅதாலிக்க அப்படி இருந்தும் கூட யுசம்மா ஃபாயிலன் அதற்கு நாங்கள் ஃபாயில் என்று சொல்கிறோம். இந்த பந்தில் என்ன சொல்ல வர்றாருன்னா ஃபாயில்னு நம்ம சொல்வதன் மூலமாக ஒன்றுக்கு நம்ம ஃபாயில்னு சொல்வதன் மூலமாக அந்த ஃபாயில் அந்த காரியத்தை செஞ்சுதான் ஆகணும் என்கிறது கட்டாயம் இல்லையா. ஃபாயில் அர்த்தம் செய்பவர் டூவர். அப்போ ஃபாயில் அந்த காரியத்தை செய்யத்தானே வேணும் நம்மளோட பார்வையின் படிக்கு. இவர் சொல்றாரு அப்படி இல்லை, ஃபாயிலாக வரக்கூடியதுக்கு முன்னால ஃபியல் இருந்துட்டா சரி அந்த செயல் அவர் செய்யணும்னு கட்டாயம் இல்லை. இப்போ பாருங்க மாத்த அம்ருண்டுச்சு அம்ரு இறந்தாண்டால் இறப்பு என்கிற செயல் அவர் செஞ்சாரா இல்லை, இறப்பு அவரில் நிகழ்ந்திருக்குது. இறப்பு என்கிறது அவரில் நிகழ்ந்திருக்குது. மாறாக அவர் இறப்பு என்கிற செயலை உருவாக்க இல்லை அப்படிங்கிற அந்த கன்செப்டை இங்க அவர் சொல்றாரு. இதையெல்லாம் சொன்னதுக்கு பிறகுதான் அடுத்த கட்டமாக வஇதா அரஃப்தல் ஃபாயில ஃபாயிலை நீ அறிந்து கொண்டால் ஃபாயிலம் நீ தெரிந்து கொள் அன்ன லஹு அஹ்காமன்
அதற்கு என்று சில சட்டங்கள் இருக்குது. என்ன இப்போ சரி உங்களுக்கு அப்போ ஃபாயிலுக்குன்னு சொல்லி தனி சட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அஹதுஹா ஐ அஹதுல் அஹ்காம், ஃபாயிலுடைய சட்டங்களில் ஒன்று அன்னஹு லா யத்தஅஹரு ஆமிலுஹு அன்ஹு, அதை விட்டும் அதனுடைய ஆமில் பிந்தி வராது. ஃபலா யஜூஸ், ஆகவே நீ ஆகுமாகாதுன்னா நீ கூற மாட்டாய். ஃபலா யஜூஸ் ஆகுமாகாது ஃபி நஹ்வி காம அஹவாக்க, காம அகவாக்க என்பதிலே ஆகுமாக மாட்டாது. அந்த கூற நீ சொல்வதற்கு அகவாக்க காமன்னு சொல்லலாது, அகவாக்க காமான்னு தான் சொல்வீங்க. வக்கது தலம்மன தாலிக்க, அந்த தாலிக்கல் ஹத்து அல்லது தக்கர்னாகும். வக்கது தலம்மன தாலிக்கன்னு அதை உள்ளடக்கி விட்டது. அல் ஹத்து அல்லது தக்கர்னாகும், நாங்கள் கூறிய அந்த வரை விளக்கணம். அல் ஹத்துனா வரை விளக்கணம். வ இன்னமா யுகாலு, மாறாக எப்படி கூறப்படும் என்றால் அகவாக்க காமான்னு தான் சொல்லுவோம். எனவே ஃபயகூன் அகவாக்க, எனவே இங்கே அகவாக்க என்பது ஆகிவிடுகிறது முபுத்ததன், முபுத்ததாக ஆகிவிடுகிறது. வமா பாயது, அதற்கு பின்னர் இருக்கிற விதமான ஒன்றாகிறது ஃபியல் வ ஃபாயில், என்ன ஃபியலும் ஃபாயிலுமா சேர்ந்து வல் ஜும்லத்து ஹபர். வமா பாயது, அதற்கு பின்னர் விதமான ஒன்றாகிறது ஃபியலும் ஃபாயிலுமா இருக்கும். வல் ஜும்லத்து ஹபர், அந்த ஜும்லா இதாக இருக்குது, ஹபராக இருக்குது அப்படின்னு சொல்றார். வசான், இரண்டாவது அன்னஹு லா யல்ஹகு ஆமிலஹு அலாமத்து தஸ்னியத்தி வலா ஜம்இன், அதனுடைய ஆமிலுடன் சேராது தஸ்னியாவுடைய அடையாளமோ ஜம்முடைய அடையாளமோ சேராது. ஃபலா யுகால், எனவே நீ கூற மாட்டாய் காம அகவாக்க வலா காமு இஹ்வத்துக்க வலா கும்ன நிஸ்வத்துக்கன்னா சொல்ல மாட்டாய். இரண்டு சகோதரர்கள் நின்றார்கள், உன் சகோதரர்கள் நின்றார்கள், உன்னுடைய பெண்கள் நின்றார்கள் அப்படின்னு சொல்ல மாட்டாய். பல் யுகாலு ஃபில் ஜமீ, அனைத்திலையுமே நீ சொல்வாய் காம அகவாக்க, காம இஹ்வத்துக்க, காமத் நிஸ்வத்துக்கன்னு தான் இங்கே சொல்வீங்க. கமா யுகாலு காம அஹூக்கன்னு சொல்வதை போல. ஹதஹுவல் அக்ஸர், இதுதான் அதிகம். வமினல் அரபி, அரேபியர்களில் சிலர் இருக்கிறார்கள், மன் யுல்ஹிகு ஹாதிஹில் அலாமாத்தி பில் ஆமிலி, இந்த அடையாளங்களை ஆமிலோடு சேர்க்கக்கூடிய சிலர் அரபிகளில் உள்ளனர். ஃபிஅலன் கான, அது ஃபியலாக இருந்தாலும் சரி, ககௌலிஹி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கூற்றை போல யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்துன் பில்லைலி வ மலாயிகத்துன் பின்னஹார் என்கிற அந்த ஹதீஸ்ல வரக்கூடியதை போல மலாயிகத்துன் ஃபாயில், யதஆகபூன ஃபியல் இருந்தும் லமீர் சேர்ந்திருக்குது. அவ் இஸ்மன், அல்லது இஸ்மாக இருந்தாலும் சரி, ககௌலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கூற்றை போல அவ முஹ்ரிஜியஹும் கால தாலிக்க, அதை சொன்னது யார் என்றால் இந்த அவ முஹ்ரிஜியஹும் என்கிறத சொன்னது யார் தெரியுமா? காலதாலிக்க நபி அவங்க சொன்னாங்க. லம்மா காலலகு வரக்கத்து பின் நௌஃபல், வரக்கத்து பின் நௌஃபல் கூறிய போது எப்படி அவர் சொன்னாரு? வதித்து, நான் ஆசைப்படுகிறேன், அன் அகூனமாக்க, உங்களோடு இருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன். ஈது யுஹ்ரிஜுக கௌமுக, உங்களுடைய கூட்டத்தார் உங்களை வெளியேற்றுகிற நேரத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று வரக்கத்து பின் நௌஃபல் ரசூலுல்லாஹ்விடம் கூறிய பொழுது நபி அவங்க இந்த வார்த்தையை சொன்னாங்க. அவ முஹ்ரிஜியஹும், அவர்கள் என்னை வெளியேற்றுவார்களா என்று கேட்டார்கள். வல் அஸ்லு அவ முஹ்ரி ஜூ என்று இருக்கும். அவ முஹ்ரி ஜூ யஹும், இங்க ஃபகுலிபத்தில் வாவு யா அன், வாவு யாவாக பிரட்டப்பட்டு வ உதுகைமத்தில் யாவு ஃபில் யா, யா யாவிலே இதுகாம் செய்யப்பட்டது. வல் அக்ஸரு அன் யுகால், அதிகம் சொல்லப்படக்கூடிய பரவலான நடைமுறை என்னவென்றால் யதஆகபு ஃபீக்கும் மலாயிகான்னு சொல்லணும், அல்லது அவ முஹ்ரிஜி ஹும் சொல்லணும். பி தஹ்ஃபீஃபில் யா, யாவுல ஷத்தா வராது, அவ முஹ்ரிஜி ஹும் சொல்லணும். வஸ்ஸாலிசு, மூன்றாவது சட்டம் என்னென்றால் அன்னஹு இதா கான முஅன்னஸன், ஃபாயில் முஅன்னஸாக இருந்தால் லஹிக ஆமிலஹு, அதனுடைய ஆமிலோடு சேர்ந்துவிடும் தாவுத்தானிசி சாக்கின, சுக்குன் பெற்றுக்கொண்ட முஅன்னஸுடைய தா சேர்ந்துவிடும். இன்கான ஃபீரன் மாதி, மாதியான ஃபீலாக இருந்தால். அவில் முத்தஹர்ரிக், அல்லது ஹரகத்து பெற்றுக்கொண்ட தா சேர்ந்துவிடும். இன்கான வஸ்ஃபன், அது இஸ்மு ஃபாயிலா இஸ்மு ஃபுலாக வஸ்ஃபாக இருந்தால். ஃபதகூலு காமத் ஹிந்துன்னு சொல்வாய், ஜைதுன் காயிமத்துன் உம்முஹுன்னு சொல்வாய். காயிமத்துன்ங்கிற இஸ்மு ஃபாயில், அப்போ அங்கே தா சேர்ந்துருக்குது. சும்ம தாரத்தன், இன்னும் ஒரு கட்டத்தில் யகூன் இல்ஹாக்கு தா இஜாஇசன், தா சேர்வது ஆகுமானதாகுமா இருக்கும். வதாரத்தன் யகூன் வாஜிபன், இன்னும் சில கட்டங்களில் அந்த தா சேர்றது ஆகுமா, இந்த என்னது வாஜிப், என்ன கட்டாயம். ஜாயிஸ்னால் ஆகும், வாஜிப்னா கட்டாயம். அதாவது இந்த மோனஸினுடைய தா சேர்றது எப்போ வாஜிப் எப்போ கட்டாயம்ங்கிறத விரிவாக அடுத்த ஒரு பெரிய பந்தியில பேசியிருக்காரு. அதை நமக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் இப்போ போதாமல் இருக்குது. இவ்வளவு நமக்கு போதும். நம்மளை சந்திக்கிறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. அப்போ இந்த பகுதிகளோட நம்ம என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் முடிச்சு கொள்வோம். உங்களுக்கு ஒரு சுருக்கத்தை மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லி நினைவூற்றேன். அது என்னன்னு கேட்டால், நம்ம இன்றைக்கு படித்த பாடம் ஃபாயில் சம்பந்தமான பாடம்.
ஃபாயில் என்கிறது ஃபியலை அடுத்து வரக்கூடிய ரஃபு செய்யப்பட்ட ஒரு இஸ்ம். ஃபாயிலுக்கு கண்டிப்பாக அதற்கு முன்னால ஒரு ஃபியல் வந்திருக்க வேணும், அல்லது ஃபியலினுடைய விஷயங்களை தழுவின ஒரு இஸ்மு ஃபாயில் சரி வந்திருக்கணும், அல்லது ஒரு மஸ்தர் சரி வந்திருக்கணும். அடுத்தது ஃபாயிலை பொறுத்த வரையில அந்த ஃபாயில் வந்து தஸ்னியாவாகவோ ஜம்மாவாகவோ இருக்கும் பொழுது நம்ம ஃபியல்ல தஸ்னியா ஜம்முடைய அடையாளங்களை சேர்க்கிறல்ல. வரக்கூடிய ஃபாயில் மோனஸாக இருந்தால் ஃபியல்ல மோனஸினுடைய அடையாளத்தை நம்ம சேர்ப்போம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டால், ஃபாயிலை பொறுத்த வரையில அதற்கு முன்னால ஃபியல் இருக்கும், அந்த ஃபியல் ஒன்று காயிமும் பிஹியாக இருக்கும் அல்லது வாக்கியும் ஹுவா இருக்கும். காயிமும் பிஹின்னு சொன்னால் அந்த செயல் அவரிலேயே ஒட்டி இருத்தல், வாக்கியமின் உண்டால் செயல் அவரிலிருந்து நிகழுதல். அடுத்த விஷயம் நம்ம சொல்லுவோம் என்னென்று கேட்டால், ஃபாயிலை பொறுத்த வரையில அந்த ஃபாயில் வெளிப்படையான ஒரு இஸ்மாகவும் வரலாம், சில சந்தர்ப்பங்கள்ல முதாரியான ஃபியலோடு சேர்ந்து இணைந்து வந்து தாய்வீல் செய்யப்பட்டு மஸ்தராகவும் அந்த ஃபாயில் வாரத்துக்கு இயலும். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டால், அதாவது மோனஸை பொறுத்த வரையில், அதாவது வரக்கூடிய ஃபாயில் மோனஸாக இருக்கும் பொழுது மோனஸ் வந்து பல வகை இருக்கு. மோனஸ் ஹக்கீக்கி, மோனஸ் மஜாசின் எல்லாம் இருக்கு. மோனஸ் ஹக்கீக்கியாக இருந்தால் அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் சொல்லுவோம் ஃபியலோடையே அந்த ஃபாயில் ஒட்டி வரும் நிலையில் மாத்திரம் அதில் தாவ சேர்க்கிறது வாஜிப் என்கிற நிலைமை வரும். ஃபியலில் மோனஸ் சேர்க்கிறது கட்டாயம் நிலைமை வரும். அதே போல இன்னொரு கட்டம் வந்து எப்போ வரும் கேட்டால் நாங்கள் சொல்லுவோம், அது மோனஸ் ஹக்கீக்கியாக இருந்தாலும் மஜாசியாக இருந்தாலும் ஃபியலுக்குள்ள ஒரு லமீர் இருக்குது, அந்த லமீர் அது ஒரு மோனஸான சொல்ல பார்த்து மீளும் பொழுது அந்த ஃபியலை மோனஸாக்குறது கட்டாயம். அடுத்த கட்டங்கள்ல எல்லாம் என்னது நமக்கு ஃபாயில வந்து அதாவது அடுத்த சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் நாங்கள் வந்து ஃபியல்ல மோனஸ் இடத்தை சேர்க்கணுங்கிறது கட்டாயம் இல்லை. அடுத்த விஷயம் நாங்கள் சொல்லுவோம் என்னென்னு கேட்டால், ஜம்மு தக்சீராக இருந்தால் மோனஸுடைய தாவை சேர்க்கிறதும் சேர்க்காம இருக்கிறதும் சஹஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மோனஸ் சாலிம் முதக்க சஞ்சமாக இருந்தால் அதனுடைய முஃப்ரதை நம்ம பயன்படுத்துவதை போலதான் அதை நம்ம கையாளணும் என்கிற செய்தியை அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபியல் எப்பொழுதுமே வந்து ஃபாயிலுக்கான முந்தி வரும். அந்த ஃபாயில் முந்தியும் ஃபியல் பிந்தியும் வந்துட்டால் அந்த சந்தர்ப்பங்களில் நம்ம முன்னால வந்து அந்த இஸ்மை நம்ம ஃபாயிலாக சொல்றல முபுதா ஹபருடைய சட்டத்துக்கு நம்ம மாத்திருவோம் அப்படின்ற செய்தியையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இவ்வளவு வந்து நம்ம என்னது இங்க பேசிய அந்த விஷயங்கள் நாளைய அல்லது அடுத்த பாட அமர்வுல நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த ஃபாயில் சம்பந்தமான இன்னும் கொஞ்சம் விரிவான விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். இவ்வளவு நமக்கு போதும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுக்ரான்.